தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம், தமிழ் கட்சிகள் ரணிலுக்கே ஆதரவு. அசாத் சாலி. வடக்கில் சீன திட்டத்தினால் பாரிய நெருக்கடி, சர்வதேச அரங்கில் ஸ்ரீதரன் எடுத்துரைப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள சிவப்பு எச்சரிக்கை. சம்பிக்கவை கூட்டணியில் இணைக்க சஜித் அணி திட்டம். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குழப்பநிலை, வஜிர மீது பகிரங்க குற்றச்சாட்டு. நாட்டில் இருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள், கடும் நெருக்கடியில் வைத்தியசாலைகள். இறுதிச் சுற்றுக்கு தயாரான தமிழீழ அணி, மாவீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் வெற்றி. இந்திய கடற்பரப்பில் கைதான இலங்கை கடற்தொழிலாளர்கள் 5 மாதங்களுக்கு பின்னர் விடுதலை. யாழில் ரணில் வழங்கிய நியமனம் ரத்து, பாதிக்கப்பட்ட பெண் பட்டதாரி குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் எல்லாம் தேவையில்லை. தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. முஸ்லிம் எம்பிக்களும் ரணில் பக்கமே நிற்பார்கள் என அசாத் சாலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். எனினும் இந்த வேலை திட்டத்தை குழப்பும் முயற்சியில் எதிரணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் கட்சிகளின் எம்பிக்கள் ரணில் பக்கமே உள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் அவசியமில்லை என தமிழ் கட்சிகள் கூறுகின்றன. சி.வி. விக்னேஸ்வரன் ரணிலுக்கு ஆதரவு. அவர் ஓய்வு பெற்ற நீதியரசர். நாட்டை எவரால் நிர்வகிக்க முடியும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் தான் என்றார். சீனா நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற கடல் அட்டை பண்ணைகள் புதிய தாக்கங்களை உருவாக்கியுள்ளது. இது வருமானம் கூடிய துறையாக இருப்பினும் கடற்றொழில் துறையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பொருளாதார மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்களுடைய கடற்தொழில் துறையிலே புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது தேடல்களை கண்டறியாத வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். குறிப்பாக பருத்தி துறையிலும் மன்னாரிலும் களப்பு முனைகளில் உற்பத்தியாகின்ற மீனினுடைய உற்பத்தி முறைகளும் கூட மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைந்து செல்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் சில மாதங்களுக்காக குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும், ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் நடத்தப்படுவதற்காகவும் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதனாலும் இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று கூறுகின்ற போதிலும் எதிர்வரும் மாதங்களில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் நடைமுறை சாத்தியப்பாடுடைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யுக்தி நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளில் இருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இத்தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களது சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் கூறியுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வஜிர அபயவர்தன திறந்து வைத்த விடயமானது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி வஜிர அபயவர்தன அவசரமாக அலுவலகத்தை திறந்து வைத்தமைக்கு ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அலுவலக திறப்பு விழாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பையும் ரவி கருணாநாயக்க புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வஜிர அபயவர்தன அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இவ்வாறான அலுவலகத்தை திறந்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் உயர் அதிகாரிகள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.
மேலும் சாகல ரத்நாயக்கு அடுத்த தேர்தலில் காலி மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக ஆசனங்கள் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் வேட்புமனுவை பெற்று எப்படியாவது ஆசனம் பெற திட்டமிட்டுள்ளார் என்ற சந்தேகத்தில் எதிர்ப்பு மோதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 நாள் விஜயமாக இந்தியா சென்றுள்ளார். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்தியன் ஏர்லைன்ஸின் A1282 விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து புதுடெல்லிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பயணித்துள்ளார். இலங்கை ராஜதந்திரிகளை ஏற்றிச் செல்லும் இந்த விமானம் முற்பகல் 11:40 மணிக்கு இந்தியாவின் புதுடெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 2000 விசேட வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விசேட வைத்தியர்களின் எண்ணிக்கை 4000 எனவும் தற்போது 2150 விசேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தரவுகள் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ளன. சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சத்திர சிகிச்சை நிபுணர்கள், குழந்தை நல வைத்தியர்கள், இரத்தம் ஏற்றும் நிபுணர்கள், பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். விசேட வைத்தியர்களின் கடுமையான பற்றாக்குறையினால் பல வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் விசேட வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும் அவர்களை நாட்டில் தக்க வைப்பதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநாடு செல்வதற்கு போதிய வருமானம் இல்லாமை உள்ளிட்ட பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளதாக அணியின் பயிற்றுவிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெற்றியை மாவீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணியின் தலைவி தெரிவித்துள்ளார். கோனிஃபாவின் 2வது மகளிர் உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இம்முறை ஆர்டிக் வட்டத்தில் உள்ள வடக்கு நோர்வேயில் நடைபெற்றது. ஐரோப்பிய கலாச்சார தலைநகர் போர்டோவில் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் கொனிஃபா மகளிர் உலகக்கிண்ண போட்டியில் முதல் முறையாக தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணி பங்கேற்றது. இந்த நிலையில் தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக இந்திய எல்லைக்குள் சென்று இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்றொழிலாளர்கள் 5 மாதங்களுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் மாவட்ட நிர்வாக செயலாளரும் மாவட்ட இணைப்பாளருமான சுப்பையா சந்துரு இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மன்னார் தலைமன்னார் பகுதியை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் 2023ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் இந்திய கடலோர காவல் படையினரால் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக இந்திய சிறைகளில் வாடியிருந்தார்கள். அவர்களை விடுவிக்க கோரி அவர்களுடைய குடும்பத்தினர் எமது கட்சியை நாடியிருந்தார்கள். நாங்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அமைச்சர் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக கடந்த செவ்வாய்க்கிழமை அனைத்து கடற்தொழிலாளர்களும் நாடு திரும்பினார்கள். அதேபோல் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக இந்திய எல்லையை சென்றடைந்து இந்திய கரையோர காவல் படையினரால் கைது செய்யப்படும் கடற்தொழிலாளர்கள் பல காலங்கள் சிறையில் வாடும் நிலை காணப்பட்டது. ஆனால் இனிமேல் அவ்வாறான பிரச்சனைகள் காணப்படும் பட்சத்தில் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் நாங்கள் நிச்சயம் அமைச்சரை தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்போம் என மாவட்ட இணைப்பாளரான சுப்பையா சந்துரு தெரிவித்தார். ரயில் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக இன்று காலை 40 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. ரயில் இயந்திர சாரதிகள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடரும் என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2ஆம் வகுப்பு பதவி உயர் வழங்குவதில் தாமதம், ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் இந்த தொழில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என்றால் தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக்கப்படும் என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் SRCM சேனநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் ரணில் விக்ரம்சிங்கே தலைமையில் இடம்பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை ரத்து செய்தமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பட்டதாரி ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ரணிலினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த வைபவத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவருக்கு அதிபரால் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த நியமனத்தில் தவறு இருப்பதாக மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு பரிந்துரை செய்ததை அடுத்து சில நாட்களில் நியமனமானது மீளப் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு எழுத்து மூலமான முறைப்பாட்டை வழங்கியுள்ளார். குறித்த முறைப்பாட்டில், நான் ஆசிரியர் நியமனத்தை கேட்டு பெறவில்லை. தனக்கு வழங்கிய நியமனத்தை மீளப் பெற்றதன் மூலம் உள ரீதியான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளேன். சமூகத்தில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதுடன் எனது நியமனத்தை மீளப் பெற்றதன் மூலம் நான் அரசு சேவையை முறை தவறி பெற்றதாக சமூகத்தில் கருத்துக்கள் உருவாகின்ற நிலையில் தனக்குரிய பரிகார நீதியை வழங்குமாறு கோருகின்றேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.